என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி, கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் நம்முடைய மனக்கண்களை திறக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு வாரமும் நமக்கு வேதாகமத்தில் அநேகர் எழுப்புகிற கேள்விகளுக்கு நமக்கே சில கேள்விகள் எழும்புகிறது. இதை புரியலையே என்று சொல்லி நாமும் கூட சில நேரங்களிலே யோசிக்கிறோம். நல்லது, வேதாகமத்தை படிக்கும்போது அப்படி யோசித்து கேள்வி எழுப்பி படிப்பது நல்லது. ஆனால் எந்த கேள்விக்கும் வேதாகமத்தில் பதில் உண்டு என்பதிலே நாம் ஒரு நாள் கூட நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த விஷயத்திலே நாம் தவறான எண்ணங்களுக்குள் சென்று விடக்கூடாது. வேதாகமத்திலே பதில் உண்டு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க சொல்லியிருக்கிறார். நிச்சயமாகவே இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு இன்னொரு கேள்விக்கான பதிலையும் கொடுக்க விரும்புகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு சகோதரன் வெங்கடேசன் அவர்களோடு கூட இணைந்து இன்றைக்கு உங்களை நாங்கள் சந்திக்கிறதுனாலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கும் ஒரு இனிய அனுபவத்தை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமில்லை. நிகழ்ச்சிக்கு போவோமா? ஆனால் பேசலாம். நிறைய பேர் இன்னைக்கு நம்ம பைபிளில் இருந்து கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில கான்ட்ரடிக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு இதில் போடுறாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் நம்ம பேசிக்கிட்டோம். இது மாதிரி சில கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானவர்கள் போடுகிற சில வாதத்தை வச்சு அதிலிருந்து எடுத்து தான் பேசுகிறாங்க. அது யாரும் சொந்தமாக இதை பயன்படுத்துறது இல்லைன்றது நமக்கு தெளிவான உண்மை. அப்படிப்பட்ட வெப்சைட்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஆனால் நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவம் எல்லாம் வேதத்தின் மேலே ஒரு ஆர்வமும் தேடுதலும் எப்போ வந்துச்சுன்னா, இப்படி கேள்வி கேட்கும் போது நம்ம இன்னும் திறந்து படிக்கலாமே, அதுக்கு என்னதான் ஆன்சர் அப்படின்னும் போது தான் அதுக்கு விளக்கங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. உண்மையா இதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படி கேள்வி கேட்கிறவர்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஓகே, ஆனால் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம முதல்ல ஒரு கேள்வியை நம்ம பார்ப்போனே. குறிப்பாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 36:9. யோயாக்கீன் ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 3 மாதமும் 10 நாளும் எருசலேமில் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இங்கே யோயாக்கீனை குறித்து வாசிக்கிறோம். அவன் 8 வயதாயிருந்தான், 3 மாதம் 10 நாள் எருசலேமில் அரசாண்டான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 24:8. யோயாக்கீன் ராஜாவாகிற போது 18 வயதாயிருந்து எருசலேமிலே 3 மாதம் அரசாண்டான். எருசலேமின் ஊரானாகிய எல்நாத்தானின் குமாரத்தியான அவன் தாயின் பெயர் நெகுஸ்தாள். அப்போ இங்கே பொதுவாக படிக்கும்போது நமக்கு ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷனாக தான் தெரியும், இதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா யோயாக்கீன் ராஜா வரும்போது 18 வயதாக இருந்தான் அப்படின்னு பார்க்குறோம். 3 மாதம் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்கும்போது அது அப்படியே 8 வயசு 3 மாதம் 10 நாள் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம கண்டிப்பாக விளக்கம் சொல்லி நிச்சயமான குறிப்பாக நம்ம இந்த காரியங்களை பார்க்கும்போதுனே பொதுவாக வேதாகமத்தினுடைய இந்த காரியங்களை, இந்த முரண்பாடுகள் மாதிரி தெரிகிற விஷயங்களை ஏதோ இந்த 21ஆம் நூற்றாண்டில் நம்ம பார்த்து கண்டுபிடிக்கிறதெல்லாம் கிடையாது. பார்த்திங்கன்னா இதை முதல் நூற்றாண்டுக்கு முன்பாகவே யூத அறிஞர்கள் பழைய ஏற்பாட்டையும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு பிறகு சபை பிதாக்களும் சரி, குறிப்பாக பார்த்திங்கன்னா கிபி 3ஆம் நூற்றாண்டில் ஓரிகன் அப்படிங்கிற சபை பிதா ஒருத்தர் பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டுடைய எல்லா புஸ்தகங்களையும் இப்படி காணப்படுகிற இந்த மாதிரி குறிப்பிட்ட இந்த மாதிரி வித்தியாசங்களாக தென்படுகிற எல்லா விஷயங்களையும் அவங்களால இயன்ற அளவுக்கு இதுக்கான விளக்கங்கள் எல்லாம் அவங்களே அன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. சில விளங்க முடியாத விஷயங்களை கூட அவங்க அதை எப்படி நம்பியிருக்கிறாங்க, ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஓகே, வேதாகமத்தில் இருக்குது, அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிற விஷயமாக அதை அவங்களே கோட் பண்ணி சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இப்படி தான் இருக்குது, இதை நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க வெளியே. இது ஏதோ புதுசாக இவங்க கண்டுபிடிச்ச இல்லது மற்றது வேதாகம விமர்சகர்கள் கண்டுபிடிச்ச விஷயமெல்லாம் கிடையாது. இது ஆல்ரெடி யூத கிறிஸ்தவ அறிஞர்கள் இதை கண்டுபிடிச்சு இதுக்கு பல விளக்கங்களை கொடுத்து, இன்னும் இப்போ சொல்லப்போனால் சில விளக்கங்கள் அவங்களால கொடுக்க முடியாத விஷயங்களுக்கு கூட இது எங்களால் விளக்க முடியல அப்படின்னு சொல்லி, ஆனால் நம்புகிறோம் கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் தான் வேதாகமத்தில் பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ குறிப்பாக இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் அறிவுறுத்த விரும்புகிறேனே. கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் ஒரு அரசாங்க மதமாக மாறிச்சு, எல்லாருக்கும் தெரியும்.
கான்ஸ்டன்டைன் காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரோம அரசாங்கத்தில் கிறிஸ்தவ மார்க்கமானது ஒரு அரசாங்க மதமாக அரசியல் மதமாக மாறின பிறகு எல்லா அதிகாரங்களும் கிறிஸ்தவ தரப்பில் இருந்தது. நீங்கள் இப்போ இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த கான்ட்ரடிக்ஷன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை கிறிஸ்தவர்கள் அல்லது யூதர்களுடைய சப்போர்ட் இருந்து ஒருவேளை திருத்தக்கூடுமானால் நிச்சயமாக இந்த மாதிரி எந்தெந்த முரண்பாடுகள் இருக்கோ இதெல்லாம் முதல்ல திருத்திருப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு அன்றைக்கே தெரியும். நிச்சயமா. நான் அடிக்கடி இதை யோசிப்போம். நம்ம வந்து பேசிக்கிட்டோம் கூட, காரணம் என்னன்னா நம்ம மாத்தணும் அப்படின்னு இருந்தா கான்ட்ரடிக்ஷன் வச்சிருக்க வேண்டிய முதல்ல இவ்வளோ இதை வந்து பாதுகாத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கூட எல்லா பிரதியும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எரிச்சிட்டு புதுசா ஒரு பிரதியை உண்டாக்கி இதுதான் பைபிள், இதை தான் நீங்க நம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம இதுல சந்தேகப்படுறதுக்கு ஏதாவது இருக்கு. கண்டிப்பா. ஆனா இங்க வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும், பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ன இதுல நமக்கு கை கிடைச்சதோ அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது தான் வந்து வேதாகமம் வந்து ஒரு உன்னத ஸ்தானத்தை பெறுது உலகத்திலேயே. வேற எந்த ஒரு புத்தகத்துக்கு இல்லாத ஒரு பெரிய அதிசயமான ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது பரிசுத்த வேதாகமத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதுல அவர்களுடைய பார்வைக்கு ஒருவேளை 2000 வருஷத்துக்கு முன்பாகவோ 3000 வருஷத்துக்கு முன்பாக அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்க பார்வைக்கு பட்ட விஷயங்கள் கூட எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கிற வண்ணமாக அவங்க வச்சிருக்கிறாங்க. இதுவே இன்றைக்கு வந்து யாரும் எதிர்த்து பேசக்கூடியவர்கள் அது வந்து அவங்க வந்து சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு என்பது அது ஒரு முட்டாள்தனமான அல்லது அவர்கள் வந்து தவறான ஒரு கொள்கையை திணிப்பதற்காக சொல்லுகிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத பரிசுத்த வேதாகமும் இன்றைக்கும் நிரூபித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வசனம் விளக்குது. இல்லை, இப்போ சமீப காலமா நடக்கிற சில காரியங்கள், கேள்விப்படுகிற சில காரியம் இன்னும் கொஞ்சம் ஃபன்னியா இருக்கு. என்னன்னா, இல்லை இது வந்து நல்லதும் இருக்கு, சிலது மாறாமையும் இருக்குது. அதனாலதான் வந்து நாங்க சிலதெல்லாம் எங்களுக்கு ஆதாயமா இருக்கிற காரியத்துல அதுல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, அதாவது எப்படின்னா குற்றச்சாட்டு வச்சிருது ஒரு புஸ்தகத்துல, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க எடுத்துக்கிறது. இது வந்து எந்த ஒரு காலத்திலயும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதனால வந்து நான் இதுல என்ன அறிவுறுத்த விரும்புகிறேன் அப்படின்னா, இது விளக்கத்தை கொடுக்கறதுக்கு முன்பாகவே நான் அறிவுறுத்த விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னா, பரிசுத்த வேதாகமத்துடைய வசனங்கள் அது தேவனால் வழங்கப்பட்டது, தேவனால் கொடுக்கப்பட்டது. பரிசுத்த தேவ மனுஷர்கள் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு எழுதினார்கள் என்பதிலே யூத கிறிஸ்தவ அறிஞர்களும் சரி, யூத கிறிஸ்தவ விசுவாசிகளும் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. அதனால தான் அது இருக்கிற வண்ணமாகவே இன்னைக்கு பாதுகாத்திருக்கிறார்கள். அதான் ரொம்ப எக்ஸலண்டான ஒரு விஷயம். மாத்திருக்கலாம், எரிச்சிருக்கலாம், நிமிஷத்துல பண்ணிடலாம். வேற ஒரு விஷயம் இல்லை. போன சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம இம்மானுவேலை பற்றி பேசணும். பழைய ஏற்பாட்டுல இம்மானுவேல் இருக்கு, புதிய ஏற்பாட்டுல இயேசுன்னு இருக்கு. ஒரு வசனத்தை வந்து எல்லாத்தையும் எடுத்து எரிச்சிட்டு புதுசா ஒரு வசனத்தை எழுத ஒரு பெரிய மேட்டரா இருக்கலாம் இன்னைக்கு. ஆனால் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அப்படி செய்யலை. ஏன்னா அதுல ஏதோ ஒரு காரியம் இருக்கு, அதுல ஒரு விளக்கம் இருக்கு அப்படின்னு அதை வைத்திருந்தார்கள். இன்றைக்கு அதே போல தான் இன்றைக்கு இந்த வசனமும் கூட யோயாக்கீனை குறித்து வாசிக்கும் பொழுது 8 வயதில் அவன் அரசனானானும் 18 வயதில் அவன் அரசனானானும் 2 விஷயங்களை பற்றி வேதாகமம் சொல்லுகிறத பார்க்குறோம். அவன் 3 மாதங்கள் 3 மாதம் 10 நாட்கள் அரசானான்னு சொல்லி 2 விஷயங்களை சொல்லு. 2ம் பதிவு செய்யப்பட்ட விஷயம். நம்ம இந்த 2 விஷயத்துலையும் வந்து சில நேரங்களில் பிரதி எடுப்பதில் தவறு இருக்கலாம், சில பிரதி எடுத்த பிரதிகளில் தவறு இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட ஒத்துக்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் கூட வேதாகமத்தில் வரலாம். அப்படி கூட சில இடத்துல அறிஞர்கள் இதை கூட நினைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது ஒருவேளை நமக்கு எந்த விளக்கமுமே கிடைக்கலன்னா நம்ம ஓப்பனாக ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். சில இடங்களில் சில பிரதிகள் எடுக்கும் பொழுது தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படி நம்ம ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். இதில் ஒன்றும் மறுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா மனுஷன் தான் அதை பிரதி எடுக்கிறான். ஒரு பிரதி எடுக்கும்போது சில தவறுகள், ஒரு புத்தகத்தை வந்து அப்படியே பிரிண்ட் எடுக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிற காலத்தில் கூட சில தவறுகள் ஏற்பட்டு விடும்போது இன்னிலிருந்து 3000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர்கள் இந்த புத்தகத்தை முழுமையாக அன்னைக்கு இருக்கிற அந்த வசதிகளில் பிரதி எடுக்கும்போது சில எழுத்துக்களை மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி ஒத்துக்கொள்ளணுமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி அவசியம் இதில் இல்லை. என்ன காரணம்னா இதுக்கு ஒரு அழகான விளக்கம் இருக்குது. அதான் ரொம்ப முக்கியமான. சரி, இது என்ன விளக்கம்? யோயாக்கீன் அப்படிங்கிற இந்த அரசனை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு முன்பாக சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். இந்த யோயாக்கீனுடைய அந்த வரலாறு என்ன அப்படிங்கிறத சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். முதல்ல இந்த யோயாக்கீனுடைய அந்த சந்ததி எப்படி வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த யோயாக்கீனுடைய தாத்தா யோசியா ஒரு நல்ல அரசர், வேதாகமத்தில் நம்ம வாசிக்க முடியும். இந்த யோசியாவுக்கு 4 பிள்ளைகளை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அவருக்கு வந்து யோவகாஸ் என்கிற ஒரு மகன் இருக்கிறார். அப்புறம் யோயாக்கீம் அப்படின்னு என்கிற எலியாக்கீம் என்கிற யோயாக்கீம் அப்படிங்கிற ஒரு மகன் இருக்கிறார்.
அப்புறம் சீதேக்கியா என்கிற ஒரு மகன் இருக்கிறார், சல்லூம் என்கிற ஒரு மகன் இருக்கிறார். மொத்தம் 4 பிள்ளைகள் யோசியாவுக்கு இருக்கிறாங்க. இவர்களுக்கு ஒருத்தருக்கு சிலருக்கு 2 பேர் இருக்கு, ஒருத்தருக்கு 1 பேர் இருக்கு, ஒருத்தருக்கு 3 பேர் கூட இருந்திருக்கு. அந்த பேரில் நான் ஒரு சில பேர்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது யோவகாஸ், யோயாக்கீம், எலியாக்கீம் என்கிற யோயாக்கீம், அடுத்து சீதேக்கியா, இவருக்கும் வேற ஒரு பேர் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சல்லூம் என்கிற 4 மகன்கள் இருக்கிறாங்க இந்த யோசியா ராஜாவுக்கு. ஆனால் இந்த யோசியா மரணம் அடைகிற அந்த தருவாயில் வேதாகமத்தில் வெளியரங்கமாக சொல்லப்படாத சில விஷயங்களும் கூட அங்கே மறைவாக அங்கே இருக்கும். அதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, குறிப்பாக இந்த யோசியா ராஜா தன்னுடைய பேரனாக இருக்கிற, அதாவது இந்த எலியாக்கீம் என்னப்படுகிற யோயாக்கீமுடைய மகனாகிய யோயாக்கீனை தன்னுடைய மகனாக அவர் சுவீகரிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேதாகம சத்தியத்தில் நம்ம மறைந்திருக்கிறத பார்க்க முடியும். அதுக்கான ஆதாரத்தை நான் பின்னாடி தரப்போகிறேன். அப்போ இந்த இடத்துல இந்த யோயாக்கீனை பற்றி தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். யோயாக்கீனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். இப்போ இந்த காரியத்தில் என்ன நடக்குதுன்னா, யோசியா மரணம் அடைந்த உடனே ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யோவகாசை ராஜாவாக மாற்றுகிறார்கள். யாரை? யோவகாசை ராஜாவாக மாற்றின உடனே சிறிது காலத்திலே எகிப்தினுடைய பார்வோன் நேகா வந்து இந்த யோவகாசை பிடிச்சு கொண்டு போயிறார். இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இந்த யோயாக்கீம், அதாவது எலியாக்கீம் என்கிற யோயாக்கீம் அரசனாக வருகிறார். இந்த எலியாக்கீம் என்கிற யோயாக்கீம் அரசனாக வந்த பிறகு அவர் பாபிலோனியர் ராஜாவினால் தோற்கடிக்கப்பட்ட பிறகு அவர் அங்கே போகப்பட்ட பிறகு அங்கே அவருடைய பட்டத்துக்கு வருகிறார் நம்ம பேசிக்கொண்டிருக்கிற யோயாக்கீன். இதுதான் வந்து இதனுடைய வரலாறு. சரிங்களா? இப்போ இந்த எலியாக்கீம் உடைய மகனாக இருக்கிற, அதாவது யோயாக்கீமுடைய மகனாக இருக்கிற யோயாக்கீன் இப்போ ராஜாவாகும் போது இருக்கிற வயசு தான் வந்து என்ன சொல்லப்படுது, ஒரு இடத்துல 8 வயது என்றும் ஒரு இடத்துல 18 வயது என்றும் சொல்லப்படுகிறது பார்க்குறோம். அப்போது 8 வருஷம் என்பதும் 18 வருஷம் 2 வேதாகம ஆசிரியர்கள் 2 விதமான வரலாற்று சுவடை நமக்கு கொடுக்குறத பார்க்குறோம். இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்னேன், யோசியா ராஜாவுடைய அந்த காலத்திலே அவர் தன்னுடைய பேரப்பிள்ளையாகிய யோயாக்கீனை தன்னுடைய மகனாக சுவீகரித்திருந்தார் அப்படிங்கிறதையும், அவர் தன்னுடைய பேரனை தான் தன்னுடைய ஸ்தானத்தில் நியமித்திருந்தார் என்பதையும் நம்ம பார்க்க முடியும். அப்போது அவர் அந்த காலத்திலே அவர் ராஜாவான பொழுது தான் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அன்றையிலிருந்து யோயாக்கீமுடைய அந்த ராஜாங்க அரசு பதவி ஏற்கும் பொழுது அவருடைய வயது பார்த்தீங்கன்னா 18 வயது. இப்போது யோயாக்கீன் வந்து ராஜாவாகிற போது 18 வயது அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய தாத்தாவுடைய காலத்திலிருந்து அவனுடைய அந்த வயசு பார்த்தீங்கன்னா 18 வயசு. எப்போது யோயாக்கீம் வந்து அடிமைத்தனத்துக்கு போனதுக்கு பிறகு. ஆனால் இவன் ஒரிஜினலாக ராஜாவானது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் தாத்தாவோடு கூட இருக்கும்போதே அவன் ராஜாவாக அவன் நியமிக்கப்படுகிறான் அப்படிங்கிறத, தாத்தாவுடைய ஸ்தானத்தில் நியமிக்கப்படுகிறான் அப்படிங்கிறத நம்ம வேதாகம சத்தியத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும். தாத்தா உயிரோடு இருக்கும்போது. ஆனால் அவனுக்கு முழு ராஜ்யபாரம் கிடைக்கல. எப்போ ராஜ்யபாரம் கிடைக்குது அப்படின்னா, அது தாத்தா இறந்து அதுக்கு பிறகு அவருடைய தந்தையுடைய சகோதரன் ராஜாவாகி அவர் போனது 3 மாதம் ஆட்சி செஞ்சு போய் தந்தை ஆட்சிக்கு வந்து தந்தையும் ஆட்சியை விட்டு போனதுக்கு பிறகுதான் இவர் சரியான ஒரு ராஜாங்கத்துக்கான ஒரு ராஜாவாக மாறுகிறார். அப்போ இதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, வேதாகமத்தில் ஏற்கனவே ஒரு ராஜாவை பற்றி நம்ம வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் யோராமுடைய 5ஆம் வருஷத்தில் யோசபாத் யூதாவிலே இன்னும் ராஜாவாய் இருக்கையில் யோசபாத்தின் குமாரனாகிய யோராம் என்னும் யூதாவின் ராஜா ராஜபாரம் பண்ண துவங்கினான். ஏற்கனவே அவங்க அப்பா ராஜாவா இருக்கும்போது மகனும் ராஜ்யபாரம் பண்ண துவங்கினான் அப்படிங்கிற காரியத்தை பார்க்குறோம். அப்போ ஒரே காலத்திலேயே பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ராஜ்யபாரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது, ஆனால் அவர்கள் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இதை தான் நம்ம வந்து இங்க பார்க்குறோம். 8 வயசுலலாம் வந்து ராஜபாரம் எடுத்தாச்சு, ஆனால் 18 வயதுல தான் வந்து முழுமையான ராஜாவாக மாறு. அப்போ அவர் ராஜாவாக இருந்து காலம் எவ்வளோன்னா 3 மாதம் 10 நாட்கள் அப்படிங்கிற பார்க்குறோம். இப்போ இங்கே 3 மாதம் 10 நாளுங்கிறதும் 3 மாதம்ங்கிறது என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இது ஒரு சாதாரண நடைமுறை. ஒருத்தர் வந்து சரியான கணக்கு கொடுக்குறார். என்ன அப்படின்னா 3 மாதம் 10 நாட்கள் அப்படிங்கிறது சரியான, அது வந்து திட்டமான கணக்கு. கண்டிப்பா. ஆனால் 3 மாதம் என்பது இப்போ நமக்கு தெரியும். நார்மலாக நமக்கு வந்து இப்போ ஒரு 30 வயது முடிஞ்சு ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதம் கழிந்திருந்தால் கூட நம்ம என்ன சொல்லுவோம், 30 வயசுன்னு சொல்லுவோம். சிலர் வந்து 31 வயசும்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த 3 மாதங்கிறத நம்ம சொச்சமாக சொல்கிறது கிடையாது. இதுதான் அந்த வித்தியாசம்.
ஒரு தேவ மனுஷன் எழுதும்போது 3 மாதம் அப்படின்னு எழுதுறாரு. அதுதான் பேச்சு வழக்கு, அது ஒரு தவறு கிடையாது. அதே குறிப்பாக எழுதும்போது 3 மாதம் 10 நாட்கள் என்பது குறிப்பான நாட்களை குறிக்கக்கூடிய விஷயம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. இப்போ வந்து முதல் விஷயம் நம்ம புரிந்து கொண்டோம். அதாவது யோயாக்கினுடைய தந்தை அப்பாவா இருக்கிற யோயாக்கீம் வந்து மரித்ததுக்கு பிறகு யோயாக்கீன் அவருடைய ஸ்தானத்தில் அரசராக வருகிறார். அதுக்கு பிறகு தான் வந்து அந்த நேரத்தில் தான் வந்து 18 வயசு அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். அதனால் அந்த 8 வயது 3 மாதம் 10 நாள் என்பதும் 18 வயது 3 மாதம் ரெண்டு எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. அதனால் அதை குறித்து நம்ம ஒன்றும் பெரிய இது பண்ண வேண்டியதில்லை. ஆனால் அவருடைய ராஜாங்கத்தினுடைய ஆண்டு 3 மாதம் தான், அந்த 10 நாட்கள் தான். அதில் வந்து மாற்றம் கிடையாது. அவர் முழுமையான ராஜாவாக மாறினது. இப்போ இதில் மாற்றம். இப்போ நமக்கு கொஸ்டின் வரும், எப்படி நீங்கள் வந்து அவர் தாத்தா வந்து அவரை வந்து சுவீகரித்தார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு ஏதாவது ஆதாரம் வேதாகமத்தில் இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நம்ம கேட்கலாம். அந்த ஒரு கேள்வி வரும் பொழுது அற்புதமாக வேதாகமும் நமக்கு ஒரு அழகான விஷயத்தை சொல்லுகிறது. இப்போ குறிப்பாக மத்தேயு சுவிசேஷத்தில் லூக்கா சுவிசேஷத்தில் 2 பரம்பரை பட்டியல் இருக்குது. நம்ம ஏற்கனவே இதை பற்றி விளக்கி இருக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் அது மரியாள் அவர்களுடைய வம்ச வரலாறு என்றும், மத்தேயு சுவிசேஷம் அது வந்து யோசேப்பு அவர்களுடைய ராஜ வம்சம் என்பதையும் நம்ம சொல்லியிருந்தோம். குறிப்பாக இதில் வந்து மத்தேயு சுவிசேஷத்தை பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷத்தினுடைய அந்த பரம்பரை பட்டியலை விட குறைவாக இருக்கும். அதாவது தாவீதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ஒரு சந்ததிகளை கொண்ட ஒரு பட்டியல் இருக்கும். ஏன் அதை வந்து குறிப்பாக அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் பல விஷயங்களை ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் தேவன் வந்து அந்த விஷயங்களை சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம இனி பார்க்க போகிற பல காரியங்கள் வந்து நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். குறிப்பாக இந்த யோசியாவை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோசியாவுடைய காரியத்தில் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யோசியா எகோனியாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆக்சுவலாக யோசியாவுடைய நேரடி மகன் அந்த எகோனியா கிடையாது. ஏன்னா எகோனியா என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோயாக்கீன், யோயாக்கீனுடைய இன்னொரு பேர். நான் ஏற்கனவே சொன்னேன், அவருக்கு நிறைய பெயர் இருக்கிறது. இந்த யோயாக்கீனுடைய ஒரு பெயர் தான் எகோனியா. இவர் தான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார் என்பதை வேதாகமத்தில் நம்ம சிறைப்பட்டு போறதுக்கு முன்பு இங்க தாத்தாவால் தத்தெடுக்க பெற்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்னன்னா வேதாகமத்துல அது ஏன் அந்த இடத்துல குறிப்பாக சொல்லப்பட்டிருக்குன்னா, அவருக்கு பிறகு அந்த பரம்பரை பட்டியலுடைய ராஜாவாக இருக்கக்கூடியவர் யாருன்னா எகோனியா தான். அவர் தான் வந்து சரியான யோசியாவுடைய வாரிசாக வேதாகமம் அறிமுகப்படுத்துகிறது. அப்போ நேரடியாக வந்து இந்த இடத்துல அவருக்கு பிறகு யோவகாஸ் அரசனாக இருந்திருக்கிறார், அதுக்கப்புறம் யோயாக்கீம் இருந்திருக்கிறார், எகோனியாவுக்கு பிறகு சீதேக்கியா இருந்திருக்கிறார். அவரும் வந்து யோசியாவுடைய மகன் தான். ஆனால் அதெல்லாம் வந்து வேதாகமம் சொல்லவே கிடையாது. இங்க தெளிவாக வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம், யோசியா எகோனியாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். அப்போ இந்த இடத்துல 8 வயசு இதான். இப்ப குறிப்பாக இதுதான் வேதாகம் தெளிவுபடுத்துகிறது. அவர் 8 வயதிலே அவர் தன்னுடைய தாத்தாவினாலே அவர் சுவீகரிக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான் வந்து ராஜாவானார் அப்படிங்கிறது வேதம் தெளிவாக. ஒருத்தர் ராஜாவா இருக்கும் போதும் தத்தெடுக்கப்பட்டவர்கள் ராஜாங்கத்துக்குள்ள வந்துடுறாங்க. ஆனா அரசாங்கம், முழுமையான அரசாங்கம் என்பது அவர்கள் தனிமையாக 18வது வயதில் அவர் ஏற்றுக்கொண்டார். அதுதான் அந்த 3 மாசம் 10 நாள் டியூரேஷன் அப்படிங்கறத வேதம் தெளிவுபடுத்துகிறது பார்க்கிறோம். அதனால வேதத்துல எந்த ஒரு குறைவும் இல்லை அப்படிங்கிறதையும், ஒரு பரம்பரை பட்டியலில் கடவுள் வந்து குறிக்கும் போது எவ்வளோ அழகா அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு பாருங்க. எவ்வளோ வருஷம் வித்தியாசம் இருக்கு. நாளாகம புஸ்தகத்துக்கும் மத்தேயு சுவிசேஷத்துக்கும் பல 100 வருஷங்கள் வித்தியாசம் இருக்கு. ஏறக்குறைய 1500 வருஷம்னே சொல்லலாம், 1000 வருஷத்துக்கு மேல இருக்கிற வித்தியாசம் இருக்கு. ஆனா பாருங்க, அவ்வளவு நேர்த்தியாக தேவன் அந்த யோசியா ராஜாவுடைய மகனாக எகோனியா என்கிற யோயாக்கீனை பற்றி சொல்லுகிறார். அப்ப அற்புதமா பரிசுத்த வேதாகமத்துல ஒவ்வொரு பட்டியலில் உள்ள வேதங்களை வந்து பார்க்கறது வந்து கூடாத காரியம். இப்போ பலர் வந்து வேதாகமத்தை மறுதளிக்கும் போதும் அவர்களுடைய முக்கியமான நபர்களுக்கு வம்ச வரலாறு தேடணும்னா பைபிளை வந்து தேடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில இருக்கிறத பாக்குறோம். ஆனா அந்த பைபிளை தான் வந்து முரண்ன்றாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, மாத்திட்டீங்கன்றாங்க, ஆபாசம்ன்றாங்க. ஆனா அந்த பைபிள்ல தான் தங்க வம்ச வரலாறே. தங்களுடைய முக்கியமான நபர்களுக்கு வம்ச வரலாறு தேட வேண்டிய இடமா பைபிள் தான் இருக்கு. அதையும் வந்து சொல்றாங்க, எங்க நமக்கு வேற வழி இல்லை, பைபிள்ல தான் தேடணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கு. ஆனா பைபிள் வந்து எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் அப்படிங்கிறத பார்க்கும்போது கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் எல்லா காரியத்தையும் அவர் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவுபடுத்து. அதனால இதுல எந்த கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. 18 வயதும் சரியானது தான் அவர் ராஜாவாகும் போது.
8 வயதும் சரியானதுதான். அவர் 3 மாதம் 10 நாட்கள் அரசாண்டார் என்பது சரியான கணக்கு தான். 3 மாதம் என்பதும் சரியானதான். நம்ம பேச்சு வழக்குல 3 மாசம்னு சொல்லணும். இதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நாலாகம குறிப்புல சரியா 3 மாதம் 10 நாட்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்க பார்க்கலாம். இப்போ இதுக்கு பிறகு தான் இவருடைய சித்தப்பா தான் சீதேக்கியா என்பவர் தான் இவருக்கு பிறகு அரசாளுகிறார். அவரு சித்தப்பா தான் ஆக்சுவலா. ஆனா அவர் சகோதரனா வந்து யோசியாவுடைய மகனாக காண்பிக்கப்படும் போது அவருடைய சகோதரரை பெற்றான் அப்படின்னு சொல்றது பார்க்கலாம். இப்போ இங்க வேதம் நமக்கு தெளிவான ஒரு விஷயத்தை காட்டி கொடுக்குறாங்க. ஆனா இன்னொரு விளக்கத்தையும் நம்ம பார்த்துருவோம் இருக்கிற டைம்ல. 2 நாளாகமும் 4ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதன் கணம் 4 விரற்கடையும் அதன் விளிம்பு பானபாத்திரத்தின் விளிம்பு போலும் லீலி புஷ்பம் போலும் இருந்தது. அது 3000 குடம் தண்ணீர் பிடிக்கத்தக்கதாக இருந்தது. இப்போ இந்த வெண்கல கடல் தொட்டியை குறித்து இங்கே வாசிக்கிறோம். 3000 அது குடம் பிடிக்கத்தக்கதாக இருந்துச்சு. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தில் அவன் அங்கே படிக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அதில் 2000 குடம் அப்படின்னு சொல்லி அது இருக்கும். அந்த வசனத்தை கூட நான் வாசித்துறேன். அதன் கணம் 4 விரற்கடையும் அதன் விளிம்பு பானபாத்திரத்தின் விளிம்பு போலவும் லீலி புஷ்பம் போலவும் இருந்தது. அது 2000 குடம் தண்ணீர் பிடிக்கும் அப்படின்னு வாசிக்கிறோம். இங்க 2000-மா 3000-மா அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது சாலமன் உண்டாக்கின அந்த வெங்கல தொட்டியினுடைய அளவு வந்து 2000-மா 3000-மா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆக்சுவல் வேதாகமத்துல நேரடியாக தமிழ் மொழிபெயர்ப்புல பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாலும் அதுலயே தெளிவாக தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். ஒருவேளை ஒரு 2000-மா 3000 குடமா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரதா இருந்தா கூட வேதாகமத்துக்கு எப்பவுமே வந்து மூல மொழிகளுக்கு போய் பார்க்கலாம், தப்பு கிடையாது. சில டவுட்ஸ் நமக்கு வரும்போது நம்ம மொழிபெயர்ப்புகளில் சில நேரங்களில் தவறுகள் ஏற்படுவது இருக்கு. ஏன்னா மொழிபெயர்ப்பாளர்களுக்கு வந்து சில மைண்ட் செட் இருக்கும். அந்த மைண்ட் செட்டை வச்சு தான் சில மொழிபெயர்ப்புகள் இருக்கும். அப்போ மொழிபெயர்ப்புகளில் தவறே வராது அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. சில மொழிபெயர்ப்புகளில் பார்த்தீங்கன்னா தெரிந்து கூட மாற்றங்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க. சில மொழிபெயர்ப்புகளில் வந்து தவறுதலாக மாற்றம் ஏற்படுத்தியிருப்பாங்க. சில மொழிபெயர்ப்பில் இவர்கள் தவறாக புரிந்து கொண்டதுனால கூட தவறாக மொழிபெயர்த்து அதிகமாக தவறான புரிந்து கொள்ளுதல் அப்படின்றது இருக்கலாம். அதை வந்து நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது இருக்கக்கூடிய வாய்ப்புகள், ஏன்னா மொழிபெயர்ப்புகளை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. இல்லை இப்படி கேள்வி கேட்குறவங்க கூட அப்படி மொழிபெயர்ப்புல இது எல்லா புத்தகத்துக்கும் இருக்கு. இப்படி மொழிபெயர்ப்புனும் போது சில இடங்கள்ல தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம், சில புரிந்து கொள்ளுதல் வித்தியாசம் இருக்கலாம், சில கடினமான வார்த்தைகள் நம்ம நேரடியாக புரிந்து கொள்ள முடியாமல் கூட இருக்கலாம். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வேதாகமத்தினுடைய அந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 7:26 நம்ம வாசிக்கும் போது அந்த இடத்துல அந்த கொள்ளளவு பிடிக்கத்தக்கதாக இருந்ததுன்ற இடத்துல கூல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் இருக்கும். கூல் அப்படிங்கிற அந்த பிடிமானத்துடைய அளவு இவ்வளவுதான் பிடிக்கும் அப்படிங்கிற அந்த அளவு பார்த்தீங்கன்னா கூல் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறது. இது வந்து இவ்வளவு அதோடைய அளவு அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனால் அதே நேரத்தில் 2 நாளாகவும் 4:5 வாசிக்கும் போது 2000 அளவு பிடிக்கும் அப்படிங்கிற 2000 ஊற்றப்பட்டது, 2000 கொள்ளளவு இருந்தது அப்படின்ற குடம் பிடிக்கும் அப்படிங்கிறது. ஆனால் அதே 2 நாளாகவும் 4:5 நம்ம வாசிக்கும் போது ஒரு வார்த்தை சேர்த்து அந்த கூல் அப்படிங்கிற வார்த்தை கூட ஒரு வார்த்தை சேர்த்துருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌசாக் அப்படிங்கிற ஒரு வேர்டு சேர்ந்துருக்கு. இது வந்து ராஜாக்கள் புத்தகத்தில் இல்லை. இந்த கௌசாக் அப்படின்ற வேர்டு என்ன யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா அதோடைய மொத்த கொள்ளளவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வேதாகமத்தில் பார்க்கும்போது அந்த 2 நாளாகவும் 4:5 சொல்லப்படும் போது அந்த கடல் தொட்டியினுடைய மொத்த கொள்ளளவு 3000 குடம். ஆனால் அதே நேரத்தில் அதில் ஊற்றப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா 2000 குடம். இதுதான் வந்து அங்கே சொல்லப்படுது. அப்போ இதில் வந்து ஒரு பெரிய முரண்பாடோ இதை வந்து பைபிளை விமர்சனம் பண்ணுறக்கோ இதில் உண்மை கிடையாது. ஏன்னா வேதத்தில் ஒருவேளை நமக்கு மொழிபெயர்ப்பு நமக்கு சந்தேகம் ஏற்பட்டால் கூட மூல மொழிகளில் நம்ம போய் அதை பார்க்கும் பொழுது நமக்கு அழகான விளக்கங்கள், அதோடைய அகராதிகளை நம்ம பார்க்கும்போது அதற்கான தெளிவான விளக்கங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். மொத்த கொள்ளளவு என்பது 3000 குடமும் அன்றைக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது அது அல்லது உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படின்னும் போது 2000 குடமுமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அங்கே வேதம் சொல்லுதே ஒழிய அதில் ஒரு முரண்பாடை நம்ம பயன்படுத்தப்படும். ஆனால் நல்ல அற்புதமான விளக்கங்கள். அது நம்ம வந்து எப்பவுமே வந்து வேதத்தை குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போயிட்டே இருந்தால் அது கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். அது ஏன்னா அப்படி நம்ம கேள்வி எழுப்புகிறவர்கள் கூட இதெல்லாம் யோசிச்சு இல்லையா? உண்மைண்ணே. இப்போ நம்ம அதான் சொன்னோம் பாருங்களேன், பைபிள் திருத்தப்படணும்னா இப்படி இருக்கிறதெல்லாம் திருத்தி இருந்திருக்கலாம் இன்னைக்கும். அப்போ தேவன் வந்து அவர் வந்து எல்லாத்தையும் சரியா செய்யக்கூடியவர், அவர் தவறு செய்கிறவர் அல்ல அப்படிங்கிறது நமக்கு இதில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். பரிசுத்த வேதாகமும் ஒரு பாதுகாக்கப்பட்ட புஸ்தகன்றதையும் அது ஒரு பரிசுத்த புத்தகன்றதையும் அதில் எந்த விதமான முரண்பாடுகள் இல்லைங்கிறது இது வரைக்கும் நிரூபிச்சிருக்கிறார். நிச்சயமா இன்னும் இருக்கிற காரியங்களும் நம்ம வர வாரங்களாக நிச்சயமா பார்ப்போம். கண்டிப்பா
என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய தேவன். அவர் எப்போதும் நமக்கு வேதத்தினுடைய வெளிச்சத்தை நமக்கு காண்பிக்கக்கூடியவர். வேதம் சொல்லுகிறது போல கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது என்று வாசிக்கிறோம். குறைவற்ற வேதம். தேவன் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட அவர் அப்படிப்பட்ட நிறைவுகளை கொடுக்க விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் வேதாகமத்தை நான் எப்போது சொல்வதைப் போல திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்ம உட்காந்து படித்தா ஒவ்வொரு வார்த்தையிலையும் நம்ம எதையோ ஒன்றை நம்ம எடுக்கணும்னு முயற்சி செய்வோம். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு வேதம் என்று சொன்னால் அது இந்த பரிசுத்த வேதாகமம் தான். ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. இன்னைக்கு பாவத்தோடு நீ போராடிக்கிட்டு இருக்கலாம். இந்த பாவத்தை என்னால் விட முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பாவத்துக்கு பரிகாரம் என்னன்னு சொல்லி தடுமாற்றத்தோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த பாவத்திற்கு பரிகாரி. ஆண்டவருடைய வேதம் குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, நிறைய பாவம் பண்ணியிருக்கிறேன், நிறைய தூஷணமாக பேசியிருக்கிறேன், தப்பாக பேசியிருக்கிறேன், என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய பரிசுத்தமான ரத்தத்தினால என்னையும் கழுவும், உம்மை ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன்னு நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுவீங்களா? இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு அந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, என்னோடு இணைந்து யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, இந்த ஜெபத்திலே யார் யார் இணைந்து இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உடைய சத்தியத்தை அறிய அவர்கள் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிற உடைய வேதம் அல்லவா, உடைய ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். உயிர்ப்பியும் நாதா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை தெரியாம வேதத்தை குறை பேசியிருக்கலாம், தெரியாம வேதாகமத்தை யாரோ சொன்னாங்கன்றதற்காக தப்பா பேசியிருக்கலாம், ஒருவேளை தங்கள் நிலைப்பாட்டை காத்து கொள்வதற்காக வேத புத்தகத்தை சாடி இருக்கலாம், பேசி இருக்கலாம். மன்னித்தருளும். உடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக அந்த ரட்சிப்பை தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு மரித்தால் நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன் என்ற நிச்சயத்தை அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் தாரும். நீர் உதவி செய்யும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளும். வியாதியோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய வியாதிகளையும் கர்த்தர் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆரோக்கியம் தாரும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். உடைய நாம மகிமைப்படட்டும். ஒருவேளை எனக்கு வாழ்க்கை வேண்டாம், செத்து போகிறேன்னு சொல்லி தற்கொலைக்கு நேராய் போகிறவர்களுக்காக இந்த இரவு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று நீர் எங்களை நேசிக்க இருக்கிறீர் என்ற அந்த நிச்சயத்தை நீர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். தற்கொலை எண்ணங்கள் மாறட்டும், விடுதலைகள் உண்டாகட்டும், உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களோடு கூட தொடர்ந்து இடைப்படுவார். இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பாருங்க. உங்க நண்பர்களை பார்க்க சொல்லுங்க. வேதத்துக்கு விரோதமா கேள்வி எழுப்புறவர்களை நீங்க பார்க்க சொல்லுங்க. பதில் உண்டு. தொடர்ந்து ஆண்டவர் தாமே நமக்கு இந்த நிகழ்ச்சிகளை ஆசீர்வதித்து தருவார். பைபிள் வேணும்னா எங்கள்கிட்ட கேட்டு எழுதி பெற்றுக்கொள்ளலாம். இலவசமாக கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6969, ஆழ்வார் திருநகர், சென்னை 87.